விளையாண்டது போதும், ஒரு நிமிஷம் இங்க வா. என்னக்கா? ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? 4 பேர் இருக்கிற வீடு, இப்படி வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கியே. இல்லக்கா, பரவாயில்ல லட்டு. ஏமா, நம்ம வீட்டு பையன்கிட்ட விருந்தாளி மாதிரி பேசிட்டு இருக்கியே. விஜய், வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் சௌக்கியம் தானே? நேத்து கூட உங்க அப்பா கூட பேசிட்டு இருக்கேன்ல. புருஷனை பேச விட மாட்டீங்களே. தம்பி டயர்டா வந்திருப்பாரு, சாப்பிடறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு. சரிங்க. விஜய், நீ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பா. சரித்த. அக்கா அக்கா, இந்தாக்கா, இதை ஒழிச்சு வச்சுக்க. இது அப்பாவுக்கு தெரியாம அம்மா கொடுத்தது, இது அம்மாவுக்கு தெரியாம அப்பா கொடுத்தது. யாருக்கும் தெரியக்கூடாது, மச்சானுக்கு கூட தெரியக்கூடாது. என்ன விஜய்? ஒண்ணு இல்ல மச்சான். என்ன அக்காளுக்கு தம்பி எதையோ மறைச்சு மறைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க? உங்க மாமனார் மாமியார் கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இந்தாங்க. அது உன் கை செலவு கொடுத்துருப்பாங்கடி, நீயே வச்சுக்க. இந்தா செயினை மெருகுபட சொல்லியிருந்தியல, போட்டு கொண்டு வந்திருக்க. ஆமா, என்ன இவ்வளவு கனமா இருக்கு? என் செயின் ஒண்ணு சும்மா கிடந்ததில்ல, அதையும் கூட போட்டு பண்ணிருக்கேன், போட்டுக்கோ. இப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட என்ன பொய் சொல்ல சொல்றியா? சாரிக்கா. அங்கிள், இந்திய நடிகர் அக்ஷய் குமாரோட லேட்டஸ்ட் லவர் யார் தெரியுமா? டேய் டேய், நீங்க எல்லாம் உருப்படுவீங்களாடா? படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா பலான மேட்ரு கிசுகிசு பேசுறீங்க. உங்களை கம்பேர் பண்ணா உங்க மாமன் 1000 டைம் பெட்டரா. அவனை இங்க விட்டுட்டு போனா நீங்க கெடுத்துருவீங்க. ஊருக்கு போனே, அவனை வர சொல். 2 நாள் இங்க தங்கிட்டு அப்புறம் தான் வருவாரு மாமா. நாங்க மாமாவை விட மாட்டோம், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. டேய், வர சொல்றானா பெரிய இவன் மாதிரி. வர சொல்றா. பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை. ஐயோ! தடுக்கி விழும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை. அடிங்க. ஐயோ, காலை நீட்டவும் முடியல, மடக்கவும் முடியலடா மாப்பிள. அந்த உனக்கு தெரியாம பட்ட மாதிரி தெரியல, வேணும்னா குறுக்கால கொண்டு வந்து விட்டுருக்காண்டா மாப்பிள. அவன் சின்ன குழந்தை மாமா, அவன் அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். யாரு இதா குழந்தை? இது சரியான குட்டி சாத்தாண்டா. தூக்கத்துல கூட துரோகம் பண்ற. தள்ளிப்படா. நீ சத்தம் போடாம போயிடு. பாய். என்ன மோப்பம் பிடிக்கிற? மாமா, இந்த ரூம்ல ஒரு வயசு பொண்ணு வாசனை அடிக்குது. உங்க காலேஜ்ல மோப்பம் பிடிக்கிறது கூட கத்து கொடுத்துருக்காங்களா? மாமா, அவ லட்டு திருடிட்டு போனவன் நம்ம வீட்லயும் திருட வந்திருக்கா மாப்பிள. சத்தம் போட்டு ஊரை கூட்டிக்கலாமா? வேண்டாம் மாப்பிள, அவ கேடி கையில கத்தி வச்சு இந்த ஜனங்க வர்றதுக்குள்ள நம்மள சொல்லிட்டானா? அப்ப என்ன மாமா பண்றது? வெயிட்டுமா. இப்ப நான் சத்தம் போட்டு ஊரை கூட்ட போறேன். ஏன்? அது என்ன எல்லா துணி ஓ மூஞ்சி மாதிரி கொடுக்குது, என் மேல ஒண்ணு கூட இல்ல. இப்போ ஓகேமா, 50-50. மாமா, நீ நல்ல கண்ண மூடி சாஞ்சு படுத்துக்க. நாம பாக்குறத பார்த்தா அவ துணியை கழட்ட மாட்டா. ஏன் நீ கண்ணை மூடிட்டு சாஞ்சு படுக்க கூடாதா? இல்ல மாமா, என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு நாளைக்கு காலைல உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அஸ்கு புஸ்கு. இது என்ன சினிமா பட கதையா? நீ பாத்துட்டு எனக்கு சொல்றதுக்கு? இதெல்லாம் நேருக்கு நேரா பாக்கணும். டேய் மாப்பிள, என்னடா அது போகும்போது கோட்டர் கம்மியா போனா இப்ப ஃபுல்லா வர்றா? ஆமா, பீரோ திறந்து திருட ஆரம்பிச்சிட்டா. கத்திடுவோம். கத்தாத, நீ போய் கிடுக்கு புடி போட்டு ஒரே அமுக்கு அமுக்கு. மாமா புடிச்ச. மாமா கடிடா. கடிடா கடிடா. கொண்டு வா அவளை. திருடி திருடி கொண்டா சென்டருக்கு அவளை கொண்டா. டேய் விஜய், கையேறா. ஐயோ மச்சான், இவன் நம்ம வீட்ல திருட வந்திருக்கா. டேய், முதல்ல கையெடு. அக்கா, இவன் நம்ம வீட்ல திருட வந்திருக்கா. அண்ணி, இவன் என்ன உங்களை அக்கான்னு கூப்பிடுறான்? ஏய், இவன் வேணா மறுபடியும் கட்டி கட்டி குடிக்க சொல்லுவேன். மரியாதை, ரெஸ்பெக்ட். அக்கா, என்ன இவன் உன்னை அண்ணின்னு கூப்பிடுறா? என் பொண்ணு உங்க அக்காவை அண்ணின்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவா? ஏண்டா, அஞ்சலி உனக்கு அடையாளம் தெரியல? இல்லக்கா, இவ்ளோ பெரிய உருவமா அஞ்சலிய இப்பதான் நான் பாக்குறேன். டேய், இதுக்கு முன்னால இந்த பொண்ணை நீ பாத்திலையா? ஓவரா ஹைட் பண்ணாதடா. சார் காலம் இதுக்கு என்னன்னு கேளுங்க. ஏன் அஞ்சலி, அவனுக்கு தான் உன்னை அடையாளம் தெரியல, உனக்கு கூடவா தெரியல? நானும் இங்கேதான் இப்பதான் பாக்குறேன். அடங்க அப்பா, இது குடும்பமாடா. வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டதுக்கு வந்தாதானே உறவுக்காரங்க யாருன்னு தெரியும். இந்த காலத்து பசங்க எங்க போறாங்க, எங்க வர்றாங்க? நீங்க எங்க போகணுங்கிறீங்க, எங்க வரணும்ங்கறீங்க? சரி சரி, எல்லாரும் போய் படுங்க. அஞ்சலி, நீ என் ரூம்ல வந்து படு. உங்க ரூம்ல நாங்களே வந்து படுத்துக்கிட்டீங்களா? நான்சென்ஸ். ஏமா, ஒரு செட்டி லெட்டர் திருட்டு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேசுறிய? அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்லைங்க, உங்க பொண்ணுக்கு குட் நைட் சொன்னோம்ங்க. மாமா மாமா, அங்க பாரு. என்னது ரிஃப்ளெக்ஷன் மட்டும் வருது? டேய் கண்ணாடி தலையா, டேய் டேய், இங்க இவ்வளவு ரணகலம் நடக்குது, நீ இப்படி தூங்கிட்டு இருக்கியாடா? நீ எல்லாம் மனுஷனாடா? வாடா.
ஐம் சாரி. என்ன மேம் சாரி? கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா? ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, கதவை தட்டிட்டு வரக்கூடாது? ஏய், உனக்கு கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா? பொட்ட புள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க, கதவை தாள் போட்டுக்க தெரியாது? இது ஏன் ரூம். நான் கதவை திறந்து வச்சிருப்பேன், மூடியும் வச்சிருப்பேன். அது என்னோட இஷ்டம். இது எனக்கு கொடுத்த ரூம். நான் கதவை தட்டிட்டு வருவேன், தட்டாமலையும் வருவேன். மரியாதையா வெளியே போடு. நான் ட்ரெஸ் பண்ணிக்கணும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் வெளியே போக மாட்டேன். ஆமா, இங்க இருந்த என் பெல்ட் எங்க? இதுவா பாரு. ஏய், என் பெல்ட் எதுக்கு போட்ட? கழட்டு முதல்ல. பெல்ட் நல்லா இருந்துச்சு, எடுத்து போட்டுக்கிட்டேன். கைட்டு எல்லாம் தர முடியாது, வேணா நீயே கைட்டுக்கோ. மாப்பிள எங்கடா இருக்க நீ? மச்சான் வர்றாரு. இறக்கடி. ம்ஹும். ஏய், இறக்கடி கீழே. சிகரெட் பிடிக்கிறேல, இரு எங்க அண்ணன் கிட்ட சொல்றேன். ஐயோ, மாட்டி விட்டுறாத. விஜய், எனக்குன்னு ஒரு புது ஷர்ட் எடுத்து வச்சிருந்த. இந்தா போட்டுக்கோ. இதான் மாப்பிள மாதிரி கையாட்டிட்டு வந்துட்டிய. நீங்க போய் சாப்பிடுங்க மாமா. நான் போட்டுக்கிறேன் மாமா. என்ன பம்புற? ஏய் ஏய், அங்க சாமி படம் தான் இருக்கு, அதை ஏன்டா மறைக்கிற? சரி சரி, ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு டிஃபன் சாப்பிட வந்து சேர். ரொம்ப தேங்க்ஸ் சிகரெட்டை மறைச்சதுக்கு. Cigarette smoking is injurious to health. அட்வைஸுக்கு ஒன் மோர் தேங்க்ஸ். One more advice. ஒரு நாளைக்கு 3 சிகரெட் மேல பிடிக்காத. ஒரு நாளைக்கு 3 முறை வித்து அவள் தரும் சிகரெட்டை குடித்திடுவே. என்ன சொன்ன? ஒரு நாளைக்கு 3 சிகரெட் குடிச்சா போதும். மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா மைனர் பையன் கடையில மாட்டிக்கிட்டா. திருப்பூர் திருப்பூர் திருப்பூருக்கு 2 டிக்கெட் கொடு. நீதான் கண்டக்டர், போய் டிக்கெட் ஆமா, நான் தான் இல்ல, அது வேற ஒண்ணும் இல்ல. போன வாரம் ஓடி போன பொண்டாட்டி திடுதுப்புன்னு வந்து நின்னுட்டாளா. ராத்திரி பூரா பேசிட்டு இருந்து தூக்கம் இல்லாம போயிடுச்சு. அதுதான். ஐயோ, என்ன பேக்கிங் டிக்கெட்டிங் காணா? டிக்கெட் டிக்கெட் போறது டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். ஒரே சின்ன முதலாளி வணக்கமுக்கா. டிக்கெட் டிக்கெட். முதலாளி அந்த டிக்கெட்டையும் பேக்கிங்ல கொடுத்துருக்க. அந்த டிக்கெட் என்ற எச்சியெல்லாம் பட்டுருக்கா. பஸ்ல இருக்கிற வயசு பொண்ணுங்க இறங்குற வரைக்கும் நான் தான் என் கண்டக்டர். அப்ப அந்த 70 வயசு கோமரிக்கா அவங்களுக்கு நீ கொடுத்துக்க. இவளுகளால இந்த பஸ்ஸோட அமைப்பை கட்டு போச்சுக்கா. டிக்கெட் 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 பொண்ண சொல்லி கொடுப்பா. இந்த பஸ்ல பொம்பளை கிட்ட ஆம்பளை நிக்க கூடாது. போய் காரையா வந்துட்டானுங்க. குதிரைப்பட்டி ஒண்ணு கொடுங்க. உனக்கு 3 டிக்கெட் ஃப்ரீ. ஃப்ரீ டிக்கெட்டா? ரூட்டே சரியில்லையா? டிக்கெட் டிக்கெட். ஏங்க, ஆனமலைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. ஓ, உனக்கு 1 டிக்கெட் ஃப்ரீ. குழந்தை புள்ள ஒரு 2 டிக்கெட்டா கொடுத்து அமுக்குங்க. பொள்ளாச்சி ஒரு டிக்கெட். இந்தா மொத்த டிக்கெட் நீயே வச்சுக்க. இப்படியே ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து விசில் அடிக்க. உங்க அப்பா இருக்கிற 7 பஸ்ஸையும் வித்து போட்டு சீக்கி அடிக்க போறாரு. என்ன இது? என்ன கோழி வச்சுட்டு உட்கார்ந்துருக்க? இந்த பொண்ணு மட்டும் ஆடு குட்டி வச்சிருக்கு. மிஸ்டர், என் பஸ்ல பொம்பளைங்க ஆடும் வச்சிருப்பாங்க, யானையும் வச்சிருப்பாங்க. நீ பேசாத. உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல, எதுக்கே கேக்குற? இவ்வளவு அநியாயம் பண்றியே. உனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படியா இருக்கணும்? மூஞ்சில இருக்க மாவு நல்லா காஞ்சிச்சு, கழுவிலாமா? எனக்கு என்னடி தெரியும்? பூசி விட்டு அஞ்சலிக்கு தானே தெரியும், அவகிட்ட கேளு. அஞ்சலி, கடலை மாவு காஞ்சிருச்சு, கழுவிடலாமா? நோ 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 நோ, அதுவா காஞ்சி உதிர்ற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 15 நாள் இப்படியே பூசிட்டு இருந்தா மாவு பளபளப்பா ஆயிடுமா? எல்லாருக்கும் மாவு அது இதுன்னு பூச சொல்லிட்டு எனக்கு மட்டும் வெள்ளரி பிஞ்ச ஒட்ட வச்சுக்க சொன்னியே. ஒவ்வொரு ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்னு பூசணும், அதனாலதான். ஏண்டி கழுத, உன்னை ஆட்ட மேய்க்க சொன்னா மூஞ்சில கடலமா பூசிட்டு உட்காந்துட்டு இருக்கியா? வீட்டுக்கு கவனிச்சுக்கிறேன். ஏண்டி அஞ்சலி, உன் வீட்டுல உனக்கு எல்லாரும் செல்லம் கொடுக்குறாங்க, வரப்போற புருஷன் இவன் மாதிரி வாச்சிட்டானா? என் புருஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் குளிச்சுட்டு வந்தா அவர் தலை தோட்டி விடணும், நான் பவுடர் பூசினா அவர் லிப்ஸ்டிக் போட்டு விடணும், நான் சாரி எடுத்து கட்டினா அதுக்கு பதிலா அவர் ஜீன்ஸ் எடுத்து போட்டு விடணும்,
மாசத்துல ஒரு தடவையாவது பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போகணும். லிப்ஸ்டிக் போட்டு வரவனும் தலையை தோட்டி வரவனும் நல்ல புருஷன் ஆயிடுவானா? பொண்டாட்டிக்கு தலை தோட்டி லிப்ஸ்டிக் போட்டு விடணும்னு நினைக்கிறவரே மத்த விஷயங்கள்ல எவ்வளவு நல்லவரா இருப்பாரு. நீ சொல்றத பார்த்தா சரியான இளிச்ச வாய்ந்தா உனக்கு புருஷனா வரப்போறா. அந்த இளிச்ச வாய் புருஷன் எங்க இருக்கானோ? இவர் இல்லைங்க, நானு. ஆமாங்க, அந்த இடிச்சு வாயை வந்தாங்க. நேரத்துல அவங்கள பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்னு நினைச்சா அவங்களையே கலெக்ஷனுக்கு அனுப்பிச்சீங்க. அவனுங்க போனா கலெக்ஷனை கரெக்டா பாத்துவான்னு நினைச்சேன். ஆமா. இதுக்கே வாழ் கத்துற. உங்க அம்மா கத்திட்டு இருக்கா, என்னன்னு கேட்டா? சரிம்மா. போடா. டேய் விஜய், இதோ வந்துட்டமா. என்னம்மா? எங்கடா உன் மாமன்? எஸ் டியர் பாசமலர், வாட் கேன் ஐ டு? இத கொண்டு போய் வண்டியில வச்சிட்டு வா. ஓ, போர்ட்டர் பொன்னுசாமி வேலையா? நக்கலா? விஜய், இதுல 5000 ரூபாய் இருக்கு. உங்க அக்கா கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. சரி. உங்க மச்சானு கூட தெரிய வேண்டாம். ஏமா? அவ கையில 4 காசு இருந்தா தான் அவசர ஆத்திரத்துக்கு யாருக்கிட்டையும் போய் நிக்க வேண்டி இருக்காரு பாரு. இந்த பணம் கொடுத்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, உங்க அப்பனுக்கு கூட. சரிம்மா. பே! போச்சு. எனக்கு தெரிஞ்சு போச்சே. எனக்கு 500 ரூபாய் செலவு பணம் இல்லன்ட்டு மகனுக்கு மட்டும் கத்த கத்தையா கொடுத்து விடுறியா? டேய், பெத்தது நானா இருந்தாலும் அவளை தூக்கி வளர்த்ததெல்லாம் நீதானே. உடன்பிறப்பே, சலங்கை எடுத்துட்டியா? சாலுங்கன்னா என்ன மாமா? டேய், இப்பெல்லாம் ஜால்ராவுக்கு யாரும் மயங்குறது இல்ல, சலங்க சவுண்டுக்கு தாண்டா மயங்குறாங்க. டேய் டேய், உங்க அக்காவுக்கு நான் கொடுத்தேன்னு சொல்ல வேண்டாம், உங்க மாமன் தான் கொடுத்தான்னு சொல்லு. என் ரத்தத்தின் ரத்தமே, கரகத்தையும் எடுத்துட்டியா? கரகம்னா? அது சலங்கைக்கு அடுத்த சவுண்டு. டேய், உனக்கு ஒவ்வொன்றுக்கு விளக்கம் கொடுத்துட்டு முடியாது பாரு, அதை பாத்துக்கிட்டு இருக்குது. வா போலாம் போலாம். இந்தப்பா, இந்த வீட்டுல சோறு எல்லாம் போட மாட்டாங்க, லட்டு தான் தின்னுட்டு போ. ஏய், ஐயோ மச்சான், நீங்களா? என்ன கேவலம், பிச்சைக்காரமா கையில நிக்கிறீங்க. ஆமாண்டா, உங்க அக்காவை கட்டிக்கிட்டு அந்த நிலைமை தான். ஏண்டி, ஒரு 50 ரூபா இருந்தா கூட. என்னது 50 ரூபாயா? வரவு செலவு கணக்கெல்லாம் நீங்க தானே பாக்குறீங்க. 10 காசு பார்த்தே பல நாள் ஆச்சு. அடேங்க அப்பா, வாடா. போயிட்டு வரமா? பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன வண்டி மாமா அது? உங்க அப்பா ஓட்டுறதுக்கு மட்டும் ஒரு ஓட்ட கார் வச்சிருக்கான். எனக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுக்க சொன்னா மோட்டார் தனியா வாங்கி சைக்கிள்ல பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டான். உனக்கு என்ன வண்டி வாங்கி கொடுக்க போறானோ? என்னடா மாப்ள, நான் உங்க மாமன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சிகரெட் புகையை மூஞ்சில் ஊதுறிய. இதனாலதான் மாமா இந்தியா டெவலப்பே ஆக மாட்டேங்குது. சிகரெட் புகையை மூஞ்சில் ஊதுனா மட்டும் இந்தியா டெவலப் ஆயிடுமா? பின்ன என்ன மாமா, ஃபாரின்ல மகன் சிகரெட் எடுத்து வச்சா அப்பன் பத்தி வைப்பான், அம்மா கிளாஸ் எடுத்து வச்சா அப்பன் ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுப்பான். அதான் மாமா ஒரு அட்வான்ஸ் கல்ச்சர். ஐயோ, ஏண்டா அப்பா. இந்தடா புடி மாமா ப்ளீஸ் மாமா. அப்பா முன்னால புடி, இந்தியா டெவலப் ஆகும். புடி. என்ன மாமா ப்ளீஸ் மாமா, மாட்டி விட்டுறேன் மாமா. அறிவு இருக்காடா? கோல்டு பிளாக் கிங் சைஸ் சிகரெட் வேலை 2 ரூபாய்டா மகனே. இத போய் வேஸ்ட் பண்ணிட்டீங்களாடா முண்டம். அடங்கப்பா, நல்ல பாரம்பரியம். இந்தியா சீக்கிரமே டெவலப் ஆகிடும்டா. எப்பவுமே ஃபில்டர் வச்ச சிகரெட்டா குடிடா, அதான்டா நெஞ்சுக்கு நல்லது. இந்தியா அமெரிக்கா விட ஃபாஸ்ட் ஆகிடுச்சுடா. ஆமா, அம்மா அக்காளுக்கு உங்ககிட்ட ஏதாவது பணம் கொடுத்தாளா? பணமா? அப்படியெல்லாம் எதுவுமே கொடுக்கலையே. இல்ல சத்தியமா? அட சாமி, நடிப்புக்காக ஊர்வசி அவார்டு, ஆஸ்கார் அவார்டு எல்லாம் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் இந்த ஃபேமிலி கொடுக்கலாம். 5000 ரூபாய்க்கு 50 ரூபாய் குறைஞ்சு போச்சு. இதை உங்க அம்மாட்ட வாங்கறதுக்குள்ள பெரிய லோலாயா போச்சுப்பா. இதை உங்க அக்காட்ட கொடு. அப்புறம் ஷீலாவுக்கு எப்ப காது குத்தலாம், சதீஷுக்கு எப்ப மொட்டை அடிக்கலாம்னு உங்க அக்காட்ட கேட்டுவா. அது என்ன போய் கேட்டுட்டு இருக்கிறது? கத்தி என்ன கிடைக்குதோ அன்னைக்கே கப்புன்னு உட்கார வச்சு தலையில தண்ணி தெளிச்சு மொட்டை அடிக்க வேண்டியதானே? அதே கத்தியில உங்களுக்கு ஒரு மொட்டையை போடலாம். பாரடே.